அன்பிறை மக்களே, நாம் எதை தேர்வு செய்கிறோம்? நாம் எதனோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறோம்? எதனோடு சமரசம் செய்து கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கடவுள் நம்மை அன்பு செய்கிறார், மனம் மாறுங்கள் என்று அழைப்பை தருகிறார். அழகியதொரு தவக்காலத்தை, தகுந்த காலத்தை நமக்கு தந்திருக்கிறார். மனம் மாறுவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா? 40 நாட்கள் தவக்காலம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது என்றால், இந்த 40 நாட்களில் நாம் மேற்கொள்ளுகின்ற தவ முயற்சிகள், பக்தி முயற்சிகள் நம்மை மனமாற்றத்திற்கு இட்டுச் செல்வனையாக இருக்க போகின்றனவா? சுதந்திரத்தையும் பொறுப்புணர்வையும் தந்த கடவுளுக்கு நாம் எப்பொழுதும் கடைசி வரையிலும் பிரமாணிக்கம் உள்ளவர்களாக வாழ்ந்து உண்மையின் பக்கம், நீதியின் பக்கம், உண்மையின் பக்கம், நன்மையின் பக்கம் வாழ்ந்து உயிர்ப்பின் மக்களாக வாழப் போகின்றோமா? இயேசுடைய கல்வாரி பாடுகளை இந்த நாட்களில் தியானிக்கின்ற போது இயேசுடைய வழியில் செல்வதற்கும் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். இயேசுடைய வழி உண்மையான வழி, அதுவே வாழ்வு தருகின்ற வழி. இயேசு தன் சீடர்களை பார்த்து சொல்வார், என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன் நலம் துறந்து தன் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று சொல்வார். அப்படி என்றால் இயேசுடைய வழி ஒருத்தல் வழி, தன் நலத்தை துறக்கின்ற வழி. இயேசுடைய வழி சிலுவையின் வழி, தன் துன்பத்தை ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொண்டு அவர் பின்னே செல்ல வேண்டும். இயேசுடைய வழி தன்னை ஈதல் வழி, மற்றவர்களுக்காக தன் உயிரை கொடுக்கின்ற வழி. பாவத்திற்காக தன் உயிரை கொடுக்காமல் பலருடைய மீட்புக்காக, நம்முடைய வாழ்வுக்காக, நல்வாழ்வுக்காக நம்மை அர்ப்பணிக்கின்ற காலமாக இந்த தவக்காலத்தை பயன்படுத்துவோம். கடவுளுடைய அருள் உங்களோடு என்றும் இருக்க உங்களுக்காக மன்றாடுகிறேன். இந்த போராட்ட உலகில் வலுவூட்டுகின்றவரை துணை கொண்டு நாம் தீமையின் பக்கம் நிலைப்பாடு எடுக்காமல் நன்மையின் மக்களாக வாழ்வதற்கு இந்த தவக்காலத்தில் அடியெடுத்து வைப்போம். கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக.